இந்த கிவன் ஃபிகர், அதாவது இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்க, ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏடி, அதாவது இந்த லைனும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. ஸோ அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, சிபிடியும் டிஇசியும், அதாவது சிபிடி, ஓகேவா. ஸோ இந்த ஆங்கிளும் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, டிஇசி, இந்த ஆங்கிளும் ஈக்குவல், ஓகேவா. ஸோ அதாவது இதை ஒன்றுன்னு வச்சுக்கலாம், ஸோ இதையும் ஒன்றுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆங்கிளும் வந்துட்டு என்னது, ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு கிவன்லேயே கொடுத்துட்டாங்க. ஓகேவா. ஸோ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இது ரெண்டும் ட்ரையாங்கிள் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். எது ரெண்டும், இந்த பிசிஎஃப் அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிளும் அடுத்தது இடிஎஃப் இந்த ட்ரையாங்கிளும், ஓகேவா. ஸோ இந்த ட்ரையாங்கிளும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுக்கு கிவன்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ பை கிவன், ஸோ கிவன்லேயே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்களா, அதான் ஒன்றுன்னு போட்டிருக்கேன்ல, அதுதான் இது. ஓகேவா. ஸோ என்னது, ஆங்கிள் சிபிடி இஸ் ஈக்குவல் டு டிஇசி, ஓகேவா. ஸோ இது ரெண்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு கிவன்லேயே கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு என்ன தெரியும், வெர்டிக்கலி ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவலா. ஸோ இது எப்படி இருக்குது, வெர்டிக்கலாக இருக்கா. ஸோ வெர்டிக்கலி ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால இந்த ஆங்கிளும் ஈக்குவல் ஆகிடும். ஸோ அப்போ இது 2 இது 2 அப்படின்னு வச்சுக்கலாமா நம்மளாவே. ஓகேவா. ஸோ அப்போ என்ன ஆங்கிள், பிஎஃப்சி, ஓகேவா. ஸோ பிஎஃப்சி இஸ் ஈக்குவல் டு இஎஃப்டி, ஓகேவா. ஸோ இஎஃப்டி நம்ம எந்த ஆங்கிள் குறிக்கிறோமோ அது சென்டரில் இருக்கணும், அவ்வளோதான் மேட்ரு. ஓகேவா. ஸோ அப்போ இது வந்துட்டு என்னது, வெர்டிக்கலி ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ரெண்டு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா. ஸோ மூணாவது ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டோன்னா என்ன சொல்லிடலாம், இது ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுது, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம். ஓகேவா. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது, இப்போ நார்மலாகவே நீங்கள் வந்துட்டு ஒரு கிராஃப் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஆங்கிள் வந்துட்டு ஒரு கிராஃப் போடுறீங்க, அதே மாதிரி இந்த லைனுக்கு இங்கே ஒரு கிராஃப் போடுறீங்க. ஓகேவா. ஸோ அப்போ இது ரெண்டும் மீட் ஆகிற இந்த ஆங்கிள் வந்துட்டு எப்படி இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இது கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த ஆங்கிளை வந்துட்டு என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவல் ஆகிடும். ஓகேவா. ஸோ நம்ம அப்போ எப்படி எழுதிடலாம், பிசிஎஃப் இஸ் ஈக்குவல் டு இடிஎஃப் அப்படின்னு எழுதலாமா. ஓகேவா. ஸோ அது பிசிஎஃப் இஸ் ஈக்குவல் டு இடிஎஃப், ஓகேவா. ஸோ இது ரெண்டும் ஆட்டோமேட்டிக்காகவே ஈக்குவல் ஆகிடுது. பை சிபிசிடிசி இந்த இது பார்த்தோமல்ல. ஸோ ஆல்ரெடி கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் வந்துட்டு ஈக்குவல் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இன்னொரு கரஸ்பாண்டிங் பார்ட்டு வந்துட்டு எப்படி ஆகிடும், ஈக்குவல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு படித்தோமோ. ஸோ அதுபடி வந்துட்டு இது ரெண்டும் ஈக்குவல். ஸோ அப்போ இதுவும் வந்துட்டு என்ன ஆகிடுச்சு, ஈக்குவல் ஆகிடுச்சு. ஏதாவது ரெண்டு நீங்கள் கரெக்டாக ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே மூணாவது நம்ம ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ அப்போ இதை வந்துட்டு என்ன இதில் எழுதலாம், ஆங்கிளா. ஸோ இது வந்துட்டு ஆங்கிள் 1ன்னு எடுத்துக்கிட்டோம், இது ஆங்கிள் 2ன்னு எடுத்துக்கிட்டோம், இது வந்துட்டு என்னது ஆங்கிள் 3. ஓகேவா. ஸோ இந்த இடம் வந்துட்டு என்னது ஆங்கிள் 3. ஸோ ஆங்கிள் 1 2 3. ஸோ இப்போ இது மூணுமே வந்துட்டு எப்படி இருக்குது, ஆங்கிள் 1க்கு ஆங்கிள் 1 ஈக்குவலாக இருக்குது, 2க்கு 2 ஈக்குவலாக இருக்குது, 3க்கு 3 ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்போ ஆங்கிள். ஓகேவா. ஸோ பை AAA இந்த இதில் வச்சு நம்ம என்ன சொல்லிடலாம், ட்ரையாங்கிள் பிசிஎஃப் இஸ் ஈக்குவல் டு ட்ரையாங்கிள் இடிஎஃப். ஓகேவா. புரிஞ்சுதா இது எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது 2 மார்க்லேயும் கேட்கலாம், 5 மார்க்லேயும் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ஸ் தான். ஓகேவா. ஸோ வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா என்ன டவுட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.